வணக்கம் பக்தர்களே. கடந்த பகுதியில் வரலட்சுமி விரதத்தின் மகிமையை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு எடுத்துரைத்ததை அறிந்தோம். இன்று அந்த புனித விரதத்தை முதன்முதலில் உலகிற்கு பரப்பிய மகா பக்தை சாருமதியின் வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தை காணப்போகிறோம். ஒரு கனவு, ஒரு தெய்வீக தரிசனம். அந்த ஓர் இரவே ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையை மாற்றிய ஆன்மீக புரட்சியாக மாறியது. பழமையான மகத நாட்டில் குண்டினபுரம் என்ற அழகிய நகரம் இருந்தது. அந்த நகரில் வாழ்ந்தாள் சாருமதி. அவள் செல்வந்தி அல்ல, அரசியுமல்ல. ஆனால் அவள் மிகப்பெரிய செல்வம் அவளுடைய பக்தி, பணிவு, தர்மம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து வீட்டைச் சுத்தம் செய்து இறைவனை வழிபட்டு பெற்றோர்களுக்கும் கணவருக்கும் மரியாதையுடன் சேவை செய்தாள். அவளது மனம் எப்போதும் மகாலட்சுமியின் திருவடிகளில் நிலைத்திருந்தது. சாருமதியின் அன்பும் ஒழுக்கமும் பக்தியும் நாளுக்கு நாள் அதிகரித்தன. அவள் ஒருபோதும் செல்வத்தை வேண்டவில்லை. என் குடும்பம் நலமாக இருக்க வேண்டும், அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே அவளது பிரார்த்தனை. அந்த தூய பக்தியை மகாலட்சுமி கருணையுடன் கவனித்தாள். ஒரு வெள்ளிக்கிழமை இரவு முழு நிலவு தனது வெள்ளி ஒளியை பூமியில் பரப்பியது. சாருமதி இறைநாமம் ஜபித்தபடி உறங்கினாள். அப்போது அவளது கனவில் ஒரு அதிசயமான ஒளி தோன்றியது. அந்த ஒளி 1000 சூரியன்களின் பிரகாசத்தை விட மென்மையாகவும் தெய்வீகமாகவும் இருந்தது. அந்த ஒளியின் நடுவே தாமரையில் அமர்ந்திருந்தாள் ஸ்ரீ வரலட்சுமி தேவி. சிவப்பு பச்சை பட்டாடை, பொன்னாபரணங்கள், கருணை பொங்கும் புன்னகை. அவளது திருமேனி முழுவதும் தங்க ஒளி பரவியது. தேவ கன்னியர் மலர் தூவினர். கந்தர்வர்கள் இனிய இசை பாடினர். மகாலட்சுமி மெதுவாக சாருமதியை அழைத்தாள். சாருமதி, உன் பக்தியால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமையில் என் பெயரால் வரலட்சுமி விரதம் அனுஷ்டி. நீ மட்டுமல்ல, இந்த விரதத்தை பக்தியுடன் கடைபிடிப்பவர்கள் அனைவருக்கும் என் அருள் என்றும் நிலைக்கும். அந்த வார்த்தைகள் முடிந்தவுடன் தெய்வீக ஒளி மெதுவாக மறைந்தது. சாருமதி திடீரென விழித்தாள். அது ஒரு சாதாரண கனவு அல்ல என்பதை அவள் உணர்ந்தாள். அவளது இதயம் ஆனந்தத்தில் திளைத்தது. கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அடுத்த நாள் சாருமதி தனது குடும்பத்தினரிடமும் அக்கம் பக்கத்தினரிடமும் இந்த தெய்வீக அனுபவத்தை பகிர்ந்தாள். அனைவரும் வியப்பும் பக்தியும் கொண்டு கேட்டனர். நாங்களும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்போம் என்று உறுதியெடுத்தனர். அடுத்த அத்தியாயம். சாருமதி வரலட்சுமி விரதத்தை எப்படி அனுஷ்டித்தாள்? என்னென்ன பூஜை முறைகள் செய்தாள்? மகாலட்சுமி நேரில் வந்து என்ன வரமளித்தாள்? இந்த அதிசயமான நிகழ்வை எபிசோட் 3 விரிவாகப் பார்ப்போம். அன்பார்ந்த பக்தர்களே, உண்மையான பக்தி இருந்தால் இறைவன் நம்மை தேடி வருவான் என்பதற்கு சாருமதியின் வாழ்க்கையே மிகச் சிறந்த சான்று. நாமும் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் நல்லொழுக்கத்துடனும் வாழ்வோம். வரலட்சுமி தாயின் அருள் நம் இல்லங்களில் என்றும் நிலைக்கட்டும். ஓம் ஸ்ரீ வரலட்சுமியே நம.